அண்ணே, கொஞ்சம் மெதுவாவே போங்க. நிறைய குழந்தைங்களா விளையாடிட்டு இருக்காங்க. சரிங்க தம்பி. இந்த ரோடு பூரா நிறைய வீடுங்க இருக்கு. எல்லாம் சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க போல. அதான் எல்லா தெருவில் விளையாட்டு இருக்காங்க. நான் மெதுவா போறேன் தம்பி. அப்புறம் அவந்தி, நீ எப்படி இருக்க? ஆ, நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஸ்டடீஸ்லாம் எப்படி போச்சு? ம், நல்லபடியா போச்சு. முடிச்சுட்டு வந்திருக்கனே. ரிசல்ட் வந்தா தெரியும் இன்னும் கொஞ்சம் நல்ல. தம்பி, அதோ அந்த வீடு தானே? ஆமாங்கண்ணே, அப்படியே ஓரமா நிறுத்திக்கோங்க. சரிங்க தம்பி. யாரு அது? அது லட்சுமியோட பையன் தானே? வெளியூர்ல போய் படிச்சுன்னு தானே? ஆமா ஆமா, அவனதான் இருக்கா. வெளியூர்ல வந்திருக்கான். கூட வந்திருக்கத்தே அவனோட மாமன் பொண்ணு. ஜோடி பொத்தம் ரொம்ப நல்லா இல்ல? ரெண்டும் பார்க்கறதுக்கு லட்டு மாதிரி இருக்குங்க. ஆமாக்கா, பையனும் நல்லா இருக்கான், அந்த பொண்ணும் நல்லா அழகாத்தான் இருக்கா. ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு. லட்சுமி அக்கா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க பாரு. ஆமா ஆமா, அவ ஏற்பாடு பண்ணிடுவா. ஆனா அவளோட அம்மா அறிவத்தி இருக்காளே, அவதான் என்ன சொல்லுவாளோ தெரியல. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த புள்ள நம்ம ஊர்ல அந்த 2 தெரு தள்ளி இருக்கே, அதுதானே? அது பேரு கூட அவந்திகா. அவந்திகா. அந்த புள்ள பிறந்தப்போ நல்ல ராசியான புள்ளையா இருந்தது. அது பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீடு கஷ்டப்பட்ட நிலைமையில இருந்து பணக்காரங்களா ஆனாங்க. ஆனா என்ன ஆனா, கொஞ்ச நாள்லயே அந்த புள்ள அவந்திக்காவோட அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்து இந்த பொண்ணு ஒரு ராசி கட்ட பொண்ணுன்றது அந்த லட்சுமியோட அம்மாவோட நினப்பு. அப்படி இருக்கும்போது பேரனுக்கு எப்படி கட்டி கொடுக்க சம்மதிப்பா? இது என்னக்கா கதையா இருக்கு? அந்த புள்ளையோட அம்மா அப்பா செத்ததுக்கு இது எப்படி காரணமாகும்? நீ தான் அப்படி சொல்ற. அந்த கேள்விக்கு அப்படி ஒரு நினப்பு. அவங்கள கேள்வின்னு இந்த கேள்வி சொல்லுது பேர். அவந்திகாவோட அம்மா அப்பாவும் செத்ததுக்கு அவந்திகா தான் காரணம் நினைச்சிட்டு ராசி கட்டவன் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படிதானே? ஆமா ஆமா, அதனால லட்சுமி ஆசைப்பட்டாலும் அந்த லட்சுமியோட அம்மா என்ன சொல்வாளோ தெரியல. என்னமோ 2 பேர் ஜோடி போட்டு நல்லா இருக்கு பார்க்க. அப்புறம் அவங்க இஷ்டம், நமக்கு என்ன? ரிஷி, அட அவந்திகாவும் கூட வந்திருக்கா. 2 பேரோட ஜோடி பொத்தும் பார்க்கவே கண் கொள்ளா காட்சியா இருக்கே. என் வீட்டு மருமகளா வரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன். 2 பேரும் ஜோடியா வரும்போது மருமகளா வர மாதிரியே இருக்கு எனக்கு. என்னம்மா அப்படி ஸ்டன்னாய் நின்ட்டீங்க? எப்படி இருக்கீங்க? ரிஷி, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அவந்திகா வாமா. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? நான் நல்லா இருக்க அவந்தி. நீ எப்படி இருக்க? பக்கத்துல 2 தெரு தள்ளி தான் இருக்க. அப்பப்ப இந்த அத்தையை வந்து பார்க்க மாட்டேங்கிற. அது அது வந்து அத்தை. சரி சரி, வா வந்து உட்கார். ரிஷி, நீ போய் குளிச்சுட்டு வா. உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், சரியா? குளிச்சுட்டு வந்து சாப்பிடு கண்ணே. சரிங்கம்மா. அவந்தி இப்படி உட்காரு. அத்தை போய் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு வரேன், சரியா? நீயும் சாப்பிட்டு தான் போகணும், பாதிலே ஓடிடக்கூடாது. சரிங்க அத்தை. அதிர்ஷ்டக்கார பொண்ணு. என் புள்ள மட்டும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இருக்க முடியாது. இவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பமே தழைச்சி வந்தது. மகாலட்சுமி மாதிரி இவளை மட்டும் ரிஷி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை. மாமாக்கு என் மேல அன்பு இருக்குமா? எனக்கு அவர் மேல இருக்க மாதிரி ரிஷி மாமாவும் என் மேல. மாமாக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்கே. ஐ லவ் யூ டியர். ஐ லவ் யூ மாமாக்கு மெசேஜ் வந்திருக்கு. மாமா யாரையாவது காதலிக்கிறாரா? யார் இது தெரியலையே. ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. யாருன்னு உள்ள போய் பார்க்கலாமா? அவந்தி, கொஞ்சம் இங்க வாமா. இது வராத்த. அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமா அவந்தி, வா வந்து உட்கார், நீ சாப்பிடு. மாமா தான் அத்தை ஊர்ல இருந்து வந்திருக்காரு. பாவம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டு சாப்பாடு சாப்பிடாரு. அவர் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம், நானும் கூட சேர்ந்து பரிமாறுறேன். நான் அப்புறமா சாப்பிட்றேன். பரவாயில்ல அவந்தி, அம்மா போடுவாங்க, நீ வந்து உட்காரு வா. பரவாயில்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். மாமாக்கு நீ பரிமாறணும் ஆசைப்படுறியோ? சரி சரி வா. அது அப்படி இல்லத்த. சரி வா அவந்தி. அந்த மெசேஜ் அனுப்புனது யாரு? அவந்திகா. அத்தை. என்னாச்சு அவந்திக்கா? எனக்கு பசி எடுக்குது, ஒண்ணு எனக்கு பரிமாறு, இல்ல நீயாவது சாப்பிடு. என்னமோ யோசிச்சுட்டு இருக்க? அதானே, என்ன அப்படி நின்னுட்டு இருக்க?
மாமா அப்புறம் பார்க்கலாம், முதல்ல சாப்பாடு போடுவாமா. ஆ சரிங்க அத்தை. நல்ல பொண்ணு, கண்ணு திறந்துக்கிட்டே கனவு காண்டுட்டு இருக்கா. ஃபிஷ் வைக்கட்டுமா மாமா? வெய்ய வந்தி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்தை நான் கிளம்புறேன் அத்தை. அவந்தி, நீ அங்க தனியா தானே இருக்க, ஏன் அங்க போற? நீ இங்கேயே இரமா. பரவாயில்ல அத்தை, ரொம்ப நாள் கழிச்சு மாமா இன்னைக்கு தான் ஊர்லேருந்து வந்திருக்காரு. அவர் கூட நீங்கெல்லாம் இருங்க, நான் நாளைக்கு காலையில வரத்தேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ரிஷி வேணா அனுப்பிட்டவன் கூட? ஐயோ வேண்டாத்த, அவரே இப்பதான் வந்தாரு, டயர்டா இருப்பாரு, பாவம் மாமா. நான் போய்க்கிறத்த, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. தோ 2 தெரு தள்ளி தானே இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். சரிடாம்மா, பார்த்து போயிட்டு வா. சரித்த, நான் கிளம்புறேன். இவ என்னைக்கு தான் என் வீட்டுக்கு மருமகளை வரப்போறா தெரியலையே. நான் மட்டும்தான் ஆசைப்படுறா போல தெரியுது. அவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான், இவனும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா. என் அண்ணன் பொண்ணு எனக்கே மருமகளா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவந்தி, அவந்தி. சொல்லுடி கார்த்திகா, எப்ப வந்த? நீ உன் அத்தை வீட்டுல உன் மாமா கூட தங்கிட்ட நினைச்ச, வந்தது தெரியாது எங்களுக்கு. நான் வந்துட்டேன்டி. என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அவந்தி, என்னாச்சுடி, ஏன் திடீர்னு அழற? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடி, சின்ன வயசுல இருந்து எனக்கு என் மாமான்னா உயிர். அவர் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பேன். ஆனா அது அவரோட பாட்டிக்கு பிடிக்காது. ஒரு நாள் மாமா, சொல்லு வந்தி. நானும் உங்க கூட விளையாட வரேன் மாமா. சரி வா போலாம். ரிஷி, எங்கடா கிளம்பிட்ட? அவந்தி கூட விளையாட போறேமா. சரி சரி, என் மருமகளை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வா. எங்கேயாவது விழுந்து விட போறா, சரியா? நிறுத்திடி. யார் உன் மருமக? உனக்கு அறிவில்ல? சின்ன வயசுலயே அப்பனையும் ஆத்தாலையும் முழுங்கிட்டு நிக்கிறா. இவளை போய் மருமக சொல்லிட்டு இருக்க. இவளை போய் என் பேரனு கட்டி வைக்க போறியா நீ? அந்த நினைப்பு இருந்தா இப்பவே தூக்கி தூர போட்டுரு. அம்மா, அதுல இருந்து நான் ரிஷி மாமா பின்னாடி சுத்தத்தையே விட்டுட்டேன். ஆனாலும் ரிஷி மாமா மேல இருக்க அன்பு மட்டும் எனக்கு இன்னமும் குறையலடி. சின்ன வயசுல ரிஷி மாமாவோட பாட்டி சொன்னது இன்னமும் என் மனசுல உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. அதை நினைச்சு நான் வருத்தப்படாத நாளே இல்லை தெரியுமா? இருந்தாலும் எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் என் அத்தை மட்டும்தான். ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன அதிர்ஷ்டம் கட்டவ அப்படின்னு சொல்லி திட்டினாலும் என் அத்தை மட்டும் என் மேல வச்சிருக்க அன்பை குறைச்சதே கிடையாது. எனக்கு எப்பவும் துணையா சப்போர்ட்டா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்க என்கிட்ட அன்பா இருக்கிறதுனால தான் மத்தவங்க யாரும் சொல்லத்தை நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. நான் ஏதாவது சுபகாரியங்களை கலந்துக்கிட்டா கூட யாராவது என்ன அதிர்ஷ்டம் கட்டவன் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயந்துதான் நான் எதுலையுமே கலந்துக்கிறது இல்லடி. என் அத்தை வீட்டை தவிர வேற யார் வீட்டுக்கும் போகிறது கிடையாது. அன்னைக்கு உன் வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டல, நான் வரமாட்டேன்னு சொன்னது காரணம் இதுதான். சின்ன வயசுல இருந்து இது யாரும் குறை சொல்லாம இருந்ததே இல்லை. அதனாலதான் மத்தவங்களை விட்டு நான் தள்ளியே இருந்தேன். ஊருக்குள்ள வரும்போது நான் ரிஷி மாமா கூட கார்ல வரதா அங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்க. நாளைக்கு ரிஷி மாமாக்கு எதனா ஆச்சுன்னா கூட என்னதான் காரணம் சொல்லுவாங்க. அழாதடி அவந்தி, எனக்கு தெரியும் நீ எவ்வளவு நல்லது தெரியுமா. உன்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. நீ ஏன் நீ அப்படிதான் நினைக்கிற? அடிக்கடி நீ சோகமா இருக்கிறதுக்கும் ராத்திரியில் அழுவத்துக்கும் இதான் காரணமா? ஆமா, நான் என் மாமாவை நினைச்சு அழாத நாளே கிடையாது தெரியுமா. ஒவ்வொரு நாளும் நான் அவரை நினைச்சு அழுதுகிட்டே தான் இருப்பேன். அவர்கிட்ட போகவும் பயமா இருக்கு, தள்ளி போகவும் முடியல. என்னால அவருக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு தான் நான் விலகி போறேன். ஆனா என்னால முடியலடி. நான் அன்பு வைக்கிறவங்க யாரும் என் கூட இருக்கத்தில்ல. என் அப்பா அம்மா, என் பாட்டி யாரும் என் கூட இல்ல. அதே மாதிரி ரிஷி மாமாவும் என்னை விட்டு போயிடுவாருன்னு பயந்தான் தள்ளியே இருக்கேன். அதனால நான் அவர் வீட்டுக்கு கூட போகத்தான் இல்லடி. சரிடி அவந்தி, அழாத, எல்லாம் சரியாயிடும். ரிஷி, நீ ஊருக்குள்ள வந்துட்ட. ஒன்னதான் நான் எதிர்பார்த்துட்டேன். இனிதான் எனக்கு பல வேலைகள் இருக்கு.